நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பேசும் தலைமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பேசும் தலைமையின் சிறப்பு விருந்தினர் கோவில்பட்டியில் உள்ள இயற்கை விவசாயி, இயற்கை ஆராய்ச்சி மையம், இயற்கை வேளாண் பயிற்சி பள்ளி மற்றும் இயற்கை வேளாண் சேவை மையம் என்று இயற்கை விவசாயத்திற்கென்று தன்னை ஒப்பு கொடுத்திருக்கக்கூடிய திரு பொன்னுசாமி என்கிற பொன்ஸ் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் உடைய நிறுவனர் தலைவர் திரு பொன்னுசாமி. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன். பொன்னோஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், பொன்னோஸ் ரித்து சேவா கேந்திரம் நிறுவன தலைவர் திரு பொன்னுசாமி அவர்கள் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் ஊரில் அமைந்துள்ள இயற்கை வேளாண்மை அமைப்பை நிறுவி சாதனைகள் புரிந்து வருகிறார். 30 ஆண்டு காலம் ஆந்திராவில் விவசாயம் செய்த அனுபவத்தில் தான் கண்டுபிடித்த எண்ணெய் தொழில்நுட்பத்தை தமிழ்நாட்டின் விவசாய தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தனியாத ஆர்வம் கொண்டு தனது ஊரில் உள்ள விவசாய பண்ணையில் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு நிறுவனத்தை வழிநடத்தும் திரு பி பொன்னுசாமி அவர்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரம் சிறக்க அனைத்து உழவர் முன்னேற்ற சங்கம், வேளாண் ஆராய்ச்சி மையம், விவசாய பயிற்சி பள்ளி, நல்வாழ்வு மையம், இயற்கை உரங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் என தொடரும் அவரது அர்ப்பணிப்பு மகத்தானது. இயற்கை விவசாயம்தான் இந்தியாவின் எதிர்காலம் என களத்தில் நின்று சாதிக்கும் விவசாய நலன் காக்கும் வேந்தர். நெல், கரும்பு, வாழை, மக்காச்சோளம், பருத்தி ஆகியவற்றில் வியத்தகு விளைச்சல் எடுத்த சாதனை குறித்தும், நஞ்சையில்லா உணவை உலகிற்கு கொடுக்கும் மகத்தான பணி பற்றியும், உழவர்கள் வாழ்வு உயர தொடர்ந்து பாடுபடும் தனது நோக்கம் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். இயற்கை விவசாயத்துல இன்னைக்கு நீங்க பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போய் திரும்ப ஆந்திராவிலேருந்து இங்க வந்து ஒரு இயற்கை விவசாயத்திற்காக இவ்வளவு பெரிய வேளாண் மையம், பயிற்சி பள்ளி எல்லாம் நடத்துறீங்க. எங்க தொடங்கிய புள்ளி இது? நான் இங்கேருந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஆந்திராவுக்கு போயிட்டேன். இங்கே இருக்கிறப்பவும் கூட விவசாயம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி இயற்கை செயற்கைங்கிறது ஒன்றுமே இல்லை. எல்லாமே உரம், டிஏபி, பொட்டாஸ், யூரியா போட்டு தான் அன்னைக்கு நிலைமைக்கு நம்ம மற்றவங்களை விட கொஞ்சம் மகசூல் ஜாஸ்தியாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். சரின்ட்டு நம்ம வேறு வேலைக்காக நம்ம ஆந்திராவுக்கு போனோம். இங்கே உள்ள குடும்ப சூழ்நிலையினால நம்ம ஆந்திராவுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. அங்கே போய் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மில்லினுடைய அவர், நீங்கள் விவசாயம் நல்லா பார்ப்பீங்கல்ல, அதனால் நம்ம கம்பெனிக்கும் ஒரு விவசாயம் ஒரு நிலத்தை வாங்கி நீங்கள் விவசாயம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது நம்ம அங்கே விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணதுக்கப்புறம் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கம்பெனிலிருந்து விலகி 1 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு பிடிச்சி, ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, நம்ம எப்படியும் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் 1 ஏக்கர் நிலம் மாத்திரம் முதல்ல குத்தகைக்கு பிடிச்சிருந்தோம். குத்தகைக்கு பிடிச்சி அப்படியே 1, 5, 10 அது மாதிரி 70 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு தான் பிடிச்சிருந்தோம் ஆந்திராவில். இந்த எண்ணெய் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தோம். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா, எண்ணெயிலே எல்லா சத்துக்களுமே இருக்குது. எண்ணெயில் எல்லா சத்துக்களும் இருக்குது. இந்த சத்து தான் இருக்குது, இந்த சத்து தான் இல்லைங்கிறது கிடையாது. எல்லா சத்துக்களும் இருக்குது. இதை பெரியவங்க படித்தவங்க எல்லாமே எண்ணெய் சாப்பிட்டா கொழுப்பு பிடிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. மனுஷன் சாப்பிட்டு போட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறது தான் இஷ்டப்படுவான். இவனும் கொழுப்பு பிடிக்கலாம். ஆனால் செடிகளுக்கு கொடுத்தோம்னு சொன்னோம்னா, செடி சும்மா இருக்கவே இருக்காது. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. ஒவ்வொரு நிமிஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். சரி, எண்ணெய் தண்ணியில் கரையாது. எப்போதுமே ஒரு செடி அதுக்கு இஷ்டமான ரூபமாக கொடுத்தா தான் செடி எடுத்துக்கிடும். எண்ணெயாக கொடுத்தாலும் கூட எடுத்துக்கிடும். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணெயை பூமியில் ஊற்றிட்டோம்னா பூமியில் இருக்கிற பாக்டீரியாலாம் இதை மக்க வச்சு செடி கொடுத்தா தான் செடி எடுத்துக்கிடும். அதில் கொழுப்பு சக்தி நிறையா இருக்கிறதுனால திடீர்னு பாக்டீரியா கரைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த எண்ணெயினுடைய வேலை செடிகளுக்கு செய்யும். இதை எண்ணெயை கரைக்கிறதுக்கு இதுக்கு என்ன வழின்னு சொன்னோம்னா, பூர்வீக காலத்தில் நாங்கள் இங்கே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பமே எல்லாருமே வேப்ப எண்ணெய் அடிங்க, வேப்ப எண்ணெய் அடிங்கன்னு சொன்னாங்க. வேப்ப எண்ணெயை ஒரு கம்பெனி, ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனி அவன் வேப்ப எண்ணெயை வாங்கி எடுத்து நாங்கள்
தண்ணியில் விட்டோம்னா அது வெள்ளை வெளியேறன்னு பால் மயிர் வந்துடும். அந்த பிசுபிசுப்புங்கிறது இருக்காது. எண்ணெய் வேப்ப எண்ணெய் அடிங்கன்னு சொன்னாங்களே தவிர அதுக்கான கரெக்டான ஒரு மார்க்கத்தை விவசாயிகளுக்கு சொல்லலை. சரி, அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொல்லாமல் இருந்தாங்களோ நம்ம அது இதுக்கு போகலை. இவங்க எங்களை விவசாயிகளை என்ன சொல்லிட்டாங்கன்னா, சர்வதேய சோப்பு இல்லைன்னா சர்ப்பு பவுடர் நீங்கள் போட்டுக்குங்க, வேப்ப எண்ணெய் தண்ணியில் கரையும்னு சொன்னாங்க. கம்பெனிக்காரன் சொன்ன ஊற்றுனது மாதிரி இது கரைய மாட்டாங்க. சும்மா ஏதோ கொஞ்சம் பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்குதோ தவிர, இது நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணுறப்போ அந்த கீழே வந்து எண்ணெய் நின்று போயிடுது. அது அந்த கீழே இருக்கிற எண்ணெய் வரைக்கும் நாங்கள் எடுத்து செடிகளுக்கு தெளிக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் ஒரு 4 செடி 5 செடி செத்து தான் போகுது. இது இங்கேயே நாங்கள் பார்த்தோம். சரி, அங்கே போயும் கூடமும் சரி, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அங்கே இருந்ததுனால எண்ணெயை கொடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா எண்ணெயில் எல்லா சத்துக்களும் இருக்குது. இதுகளுக்கு செடிகளுக்கு கொடுத்தா இந்த ரசாயன உரங்களை கொஞ்சம் நம்ம மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறதுனால நாங்கள் இந்த எண்ணெயை கரைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் திரிஞ்சேன். யாரும் ஒன்றுமே சொல்லலை. பழையபடி ஒரு சின்ன நல்ல விஷயத்தை பேப்பரில் ஒரு சின்ன எழுத்துல கொஞ்சோண்டு போட்டிருந்தாங்க, வேப்ப எண்ணெயை கரைக்கக்கூடியது எங்கள்கிட்ட கிடைக்கும் அப்படின்ட்டு. நான் அங்கே போய் ஒரு 3 நாள் ராத்திரி பகலாக காத்து கிடந்து 3ஆவது நாள் அது பெரிய கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கே முடியாது. அப்போ அந்த வாட்ச்மேன் வந்து நல்லகொண்டாங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவன். நான் நல்லகொண்டாவுக்கு வந்து இந்த மோசம்பி ஆரஞ்சு பழம்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தொழில்நுட்பங்களை சொல்கிறதுக்காக நான் அப்போவே போயிட்டு இருந்தேன். அவன் எந்த ஊருன்னு கேட்டோம்னா பலான ஊருன்னு சொன்னேன். இப்போ நான் அந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன்னு சொன்னால் அவனுக்கு என்ன நம்ம மேலே ஒரு கருணை பிறந்ததோ என்னன்னு தெரியல. சரி, நான் போய் ஓனர்கிட்ட சொன்னோம்னா ஓனர்கிட்ட போய் சொன்னால் அவரும் தமிழ்காரன் தான். நான் தமிழ்காரனாக இருந்ததுனால கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க. சொல்லி இந்த ஒரு ஒரு சயின்டிஸ்ட்கிட்ட சொல்லி அவங்க இந்த வேப்ப எண்ணெயை கரைக்கக்கூடியதை அவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து கெமிக்கல். அது நாங்கள் காலப்போக்கில் இனிமேல் கெமிக்கல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அதுக்கு முன்னாடியே எதை எப்படி கலக்கணுங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சி, அன்னைக்கெல்லாம் நமக்கு இவ்வளோ ஒரு வசதி கிடையாது. சாதாரண விவசாயியாக தான் இருந்தேன். அதனால் மற்ற ஆளுகளை பிடிச்சி குஜராத்தில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி பாம்பேயில் ஹெட் ஆஃபீஸ். பாம்பேக்கு போய் எனக்கு இது மாதிரியெல்லாம் கரைச்சி நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு நம்ம ஆமணக்கு எண்ணெயில் தான் அந்த கரைக்கக்கூடியதவே சொல்லி அவங்க அதில் ஏதாவது கொஞ்சோண்டு கெமிக்கலை கலந்து அதை கரைக்கிறதுக்கு உண்டான பண்ணி நம்ம கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து தண்ணியில் நல்லா கரையிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து கரும்புல வந்து இது வரைக்கும் 92 டன் எடுத்திருக்கோம் ஒரு ஏக்கருக்கு. நெல் வந்து 84 மூட்டை எடுத்திருக்கோம். வாழை வந்து 40 கிலோலேருந்து 60 கிலோ வரைக்கும் வெயிட் எடுத்திருக்கோம். நீங்க ஆந்திராவிலேருந்து எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க? அதான் அங்கே இதெல்லாம் ஒரு வாழைச்செடி ஒன்று வச்சோம்னு சொன்னோம்னா இந்த பக்கத்து கண்ணுகள் தான் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம பெரியவங்க. அவங்க எதுக்காக அறுத்தா என்னன்னு எங்களுக்கும் தெரியாது. என்னுடைய எண்ணம் என்னன்னு சொன்னோம்னா, விவசாயி நாட்டில் நல்லா இருக்கணும். இவன் தான் எல்லாருக்கும் உணவு வைக்கிறவன். கடவுள் நம்மளை படைச்சானே தவிர காப்பாற்றுறவன் விவசாயி தான். இவனுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமாக இருக்குது. இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணுங்கிறது, நம்ம காப்பாற்றணும்னு எனக்கு புத்தி வந்ததில்லை, அதை கடவுளாக கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வாழையில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தார் வரும் எங்களுக்கு. திருப்பி இன்னொரு தாரம் எடுக்கணும்னா 10 மாதம் ஆகும். அப்போ 2 தாரம் எடுக்கணும்னாலையும் 21 மாதம் ஆகும். இது ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம எடுத்து கொடுத்தோம்னு சொன்னோம்னா விவசாயிக்கு நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு விசேஷத்தில் நாங்கள் முதல்ல இந்த வாழை பக்கத்து கண்ணுகளை விட்டுருவோம் அப்படிங்கிறது விட்டோம். பெரியவங்க எல்லாரும் படித்தவங்க வந்து எங்ககிட்ட சொன்னது கூட அதுதான், நீ பக்கத்து கண்ணை விட்டுருக்க, தாய்க்கு போகிற உணவை கண் எடுத்துக்கிடும், அதனால் உனக்கு தாறு விழுந்தாலும் பெருசாக விழுகாது. நாங்கள் அந்த வருஷம் ஒரு 30 ஏக்கர் வாழை வச்சுருந்தோம். சரி, நான் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க நமக்கு ஒன்றும் அவ்வளோவா படிப்பு அறிவு இல்லாததுனால அறுத்துட்டோம். அறுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தோம்னா அது இவ்வளோ உயரம் வளர்ந்து வந்துருச்சு தண்டேமும். சரி, இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது வளர்ந்து வருதுன்னு மனசில் வச்சுக்கிட்டு எந்த செடிக்கானாலும் சரி நம்ம உரமும் தண்ணியும் வச்சோம்னா புனையில் பூ வரும், அங்கே காய் கட்டும். இந்த வாழை கரும்பு நெல் மாத்திரம் பக்கத்துலேருந்து கண்ணு சிம்பு வெடிக்கி. சரி, இது போனால் 30 ஏக்கர் நிலமும் நமக்கு லாஸ் ஆகும். வந்துச்சுன்னா நாடு பிழைக்கணுங்கிறதுக்காக அன்றைக்கே நம்ம பக்கத்து கண்ணுகள்லாம் விட்டு 16 மாதத்துலேயே 3 தாரம் எடுத்தோம். 3 தாரம்னா தாயோடு சேர்த்து 3 தாரம் எடுத்தோம் 16 மாதத்துலேயே. அப்படியே பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் சரி, இப்போ கொஞ்ச நாளாக
நான் வந்து ஆந்திராவில் தான் போய் இருந்தேன். சரி, நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில். சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோங்கிறதுக்காக இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து அங்கேயும் நாங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருந்தோம். 2வது தடவை ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, எண்ணெய்ங்கிறப்போ எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெய் நமக்கு யாருமே கொடுக்கல. நாங்கள் செடிகளுக்கு தர்றோம். அது கொழுப்பு நிறைய இருக்குதுங்கிறதுக்காக செடிக்கு கொடுக்குறோம். அந்த கொழுப்பு சக்தியும் கம்மியாக இருக்குது, அவங்க கொடுக்குற எண்ணெயில் கம்மியாக இருந்தது. அதனால் இந்த எண்ணெயும் கூட நம்மளேவும் பண்ணிக்கிடணுங்கிற ஒரு உத்தேசத்தில் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இங்கே ஒரு ஃபேக்ட்ரியை கட்டி, ஃபேக்ட்ரியில் எண்ணெய் எல்லா உற்பத்தியும் இங்கேயே பண்ணி இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வர்ற வழியில் உங்களுடைய அந்த வேளாண் நிலன்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. பருத்தியில் ஆரம்பித்து நிறைய, அதாவது சோளம் எல்லாமே நீங்கள் விளைவிக்க எலுமிச்சை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வந்தோம், ஆமணக்கு வரைக்கும். அந்த ஆமணக்கை ஏன் விவசாயம் மாதிரி வச்சுருக்கிறாங்களேன்னு ஒரு கேள்வி என்னென்னா, அது எண்ணெய் பயன்படுத்துறதுக்காக நீங்கள் அதை விவசாயம் பண்ணுறீங்களா? ஆமாம், விவசாயம் பண்ணுவாங்க. எல்லாமே விவசாயிகிட்ட இருந்து தான் வருது. எந்த எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் தேங்காயும், தென்னை மரம் வச்சுருக்கிறவன் தேங்காய் எடுக்கிறான், எள்ளு போடுறவன் எள்ளுக்கு நல்லெண்ணெய்க்கு வருது, கடலை போடுறவன் கடலை எண்ணெய் வருது. காலப்போக்கில் எங்களுடைய எய்ம் என்னன்னு சொன்னோம்னா, விவசாயி ஒருத்தங்கிட்ட கையேந்திக்கிட்டு நிற்கப்படாது. ஏன்னா இவன் உலகத்தையும் வாழ வைக்கிறவன் இவன் தான். இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை மாறுறதுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தோம். ஏன்னா விவசாயிகிட்டே இதெல்லாம் விளையுது. இவனே விளைஞ்ச பொருளை இவனே உரம் ஆக்கிக்கிட்டு அதே பூச்சி மருந்து ஆக்கிக்கிட்டாமன்னு சொன்னோம்னா, இவன் போய் மற்றவங்ககிட்ட போய் கையேந்திக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்காதுங்கிற ஒரு உத்தேசத்தில் தான் யாரும் விவசாய வேலையை சரியாக பார்க்கலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. மூல காரணமே என்னன்னு சொன்னோம்னா, எந்த நாட்டிலே ஆகட்டும், இந்த செடி இவ்வளவு தான் சாப்பிடும், இவ்வளோ போட்டால் இவ்வளோ மகசூல் வரும்னு இது வரைக்கும் நிர்தாரம் எதுவுமே இல்லை. ஒரு பட்டறிவு அனுபவ அறிவுல விவசாயம் பண்ணதோட சரி. அது ஆமாம், பழைய காலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அவ்வளோதான் வந்துக்கிட்டு இருக்கு. விவசாயி வந்து கொஞ்சம் ரீச்சாக போய் சம்பாதிக்கிற அளவுக்கு இவனுக்கு வந்து வருமானம் வர்றது கிடையாது. இது வந்து நம்ம என்னதான் மீட்டிங் போட்டு சொன்னாலும், பத்திரிக்கை அடித்து கொடுத்தாலும் கூடமும் அவங்க இது மாதிரி ஏகப்பட்ட இது வந்திருக்கு, இதுலேயும் இது ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுருவாங்கங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் இங்கே ஒரு பரிசோதனை இதுக்கு தான் நாங்கள் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வராதங்கிற ஒரு இதை கூடமும் இங்கே வரவழைக்கிறதுக்கு நம்ம முடியும் அப்படிங்கிறதுனால இங்கே ஏகப்பட்டது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய கேள்வியும் அதுதான். அதாவது வந்து திருநெல்வேலி, தாமிரபரணி பாசன பகுதிகளில் விவசாயம் செழித்திருக்கும். ஆனால் இது வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த பக்கம் வந்து கோவில்பட்டியை கரிசல் மண்ணும்பாங்க. இங்கே வந்து தீப்பட்டி, இந்த மாதிரி பட்டாசு இதுக்கு தான் பெயர் போனது. கரிசல் மண்ணில் என்ன விளையுமோ அதுதான் விளையும்னு சொல்லுவாங்க. பெரிய அளவுக்குள்ள ஒரு பாசன பகுதியாக விளையிற பூமி இது கிடையாது. வானம் பார்த்த பூமியுடைய அடிப்படையிலான ஒன்று. எப்படி நீங்கள் வந்து விவசாயத்தில் இவ்வளோ தூரம் சாதிச்சிங்க இந்த மண்ணில், கரிசல் மண்ணில்? அதாவது வராது அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி விட்டுட்டோம்னு சொன்னோம்னா என்றைக்குமே நமக்கு அந்த நிலைமை தான். வருதா வரலையான்னு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் நல்லா ஆகுமாங்கிறதுனால தான் நாங்கள் இங்கே கேப்சிகம் கூட வச்சிருக்கிறோம். கேப்சிகம்லாம் இந்த மண்ணில் வருது. கேப்சிகம் கூடமும் நாங்கள் பால் ஹவுஸ்லையும் வச்சுருக்கோம், ஷேட் ஹவுஸ்லையும் வச்சுருக்கிறோம். பால் ஹவுஸுக்குள்ளே மழை உள்ளே விழுகாது, ஷேட் ஹவுஸுக்குள்ளே மழை உள்ளே விழுகும், காற்று வரும், உள்ளே விழுகும், இதெல்லாம் ஆகும். ஒரு ஆணித்தரமாக அந்த செஞ்சு வெளியே விடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போயிடுச்சு. அதை நம்ம செய்வோம்ன்ட்டு தான் நாங்கள் செய்கிறோம். பால் ஹவுஸுக்குள்ளே வந்து மழை விழுகாது, ஒரே புழுக்கமாக இருக்கும், நிறைய வேர்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் காற்று உள்ளே வராது, எந்த பக்கத்துலேருந்து காற்று வராது. அதுக்குள்ளே நம்ம தமிழ்நாடாகட்டும், இல்லைன்னா எங்கள் தெலுங்கானா ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், இவங்க பாடி ஹவுஸுக்கு சப்சிடி கூட கொடுக்குறாங்க. சரி, சப்சிடி கொடுத்தாலும் இது போட்டால் இது விவசாயிகளுக்கு வருமானம் வருமா, முதல்ல வருமானம் வருமா இவங்களுக்கு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இங்கே வச்சோம். பாலி ஹவுஸ்லேயும் ஒரு மாதிரியாக வந்தது, ஷேட் ஹவுஸில் ரொம்ப நல்லா, தக்காளி போட்டிருந்தா ஷேட் ஹவுஸில் ரொம்ப நல்லா வந்தது, பாலி ஹவுஸில் வரலை. இது மாதிரியெல்லாம் நம்மளாக போட்டு பார்த்து எது வருது அப்படின்னு சொல்லலாமுங்கிற ஒரு உச்சத்தில் இங்கே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடையும் இங்கே வந்து நாங்கள் பருத்தியை போட்டோம். பருத்தி வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 6-8 கிண்டால், இல்லைன்னா 10 கிண்டால், இல்லை 12 கிண்டால் தான் வரும். நாங்கள் இங்கே ஒரு ஏக்கருக்கு வந்து 32 கிண்டால் இப்போ நம்ம எடுத்துருக்குறோம்.
அது காம்புல வந்துருச்சு. அதான் தடவையில் வர்றப்போ 32 கிண்டால் ஒரு ஏக்கராவுக்கு வந்திருக்கு. இப்போ 2வது தடவை மறுகாம்பு விட்டுருக்கோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, எந்த செடி எவ்வளவு சாப்பிட போகுது, சாப்பிட்டு எவ்வளவுக்கு நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்காக இப்போ திருப்பி பழையபடி பரிச்சையை போட்டிருக்கிறோம். பரிச்சையை போட்டு ஒரு செடிக்கு 50 கிராமு, ஒரு செடிக்கு 75 கிராம், அதாவது ரோ 50, 75, 100, 125 இது மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். இது ஒரு செடிக்கு கொடுத்த உரம். அதே இந்த ஒரு செடிக்கு ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடி வரும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி எதில் நிறைய மகசூல் வருதோ அதை நம்ம சொல்லுவோங்கிறதுக்காக இப்போவும் பரிச்சையும் வச்சுருக்கிறோம். 2வது தடவை மக்காச்சோளம் எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய மக்காச்சோளம் போடுவாங்க. மக்காச்சோளத்தில் வந்து நம்ம 40 கிண்டாலுக்கு எடுத்துருக்குறோம். அது வந்து 70 கிண்டால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க பண்ணுறது என்னன்னு சொன்னோம்னா, மிஷினில் சோளம் விதையை போட்டுடுறாங்க. அது ஒரு இடத்துல விழுகுது, ஒரு இடத்துல விழுகாமல் போயிருக்குது. பயிர் எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஒன்று. 2வது தடவை வந்து இவங்க ஒரு தடவை தான் மாத்திரம் ஏதோ அரை மூட்டையோ ஒரு மூட்டையோ டிஏ போடுவாங்க, அதோட விட்டுருவாங்க. களை வந்தாலும் களையாக சரியாக எடுக்க மாட்டாங்க. இதுக்கு நான் என்னத்துக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னோம்னா, இந்த 20 கிண்டாலு 15 கிண்டாலு மக்காச்சோளத்தில் எடுத்து 25 இல்லை 30 எடுத்தாலும் கூடமும் செலவுக்கும் வந்ததுக்கும் கொஞ்சம் சரியாக தான் போகும். ஏதோ கொஞ்சம் ஒரு 5000மோ 7000மோ மிஞ்சிச்சுன்னு சொன்னோம்னா, அடுத்த வருஷம் இவன் இந்த ஒரு வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த செலவுக்கே சரியாக போக வர இவனுக்கு மிஞ்சிற மாதிரி ஒன்றுமே இல்லை. அதே இது ஒரு 50 கிண்டாலுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு 20 கிண்டால் காசாவது மிஞ்சும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே இப்போ வச்சுருக்கிறோம். இப்போ வந்து மக்காச்சோளம் போட போகிறோம். அதாவது 2 அடிக்கு 1 அடி வச்சோம்னு சொன்னால் எவ்வளவு பயிர் எண்ணிக்கை வருது, ஒரு கருது எவ்வளவு வெயிட் வருது, இதை வச்சு நம்ம கூட்டிக்கலாங்கிறதுக்காக இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு கூடாமல் எவ்வளோ உரம் போட்டோம்னா எவ்வளவு ஈல்டு வருது, அந்த கருது வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக இப்போ மக்காச்சோளத்தையும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளாமையும் அது எவ்வளவு சாப்பிடும், சாப்பிட்டா நமக்கு அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு போக மிச்சம் ஆகுமா, இல்லை நிறைய சாப்பிட்டு போட்டு அது அவ்வளோதான் மகசூல் வருமா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மக்காச்சோளம் போட்டிருக்கோம். வாழை போட்டிருக்கிறோம். வாழை அங்கே போட்ட மாதிரி எங்கேயும் போட்டிருக்கோம். அதாவது வாழையில் கண்ணையை விடாமல் 2 லைனை விட்டுருக்கோம். ஒரு தாய்க்கு 1 கண்ணை விட்டு 6 லைனு விட்டுருக்கோம். ஒரு தாய்க்கு 2 கண்ணை விட்டு 6 லைனு விட்டுருக்கோம். ஒரு தாய்க்கு 3 கண்ணை விட்டு 6 லைனு விட்டுருக்கோம். பெரிய ஒரு கண்டுபிடிப்பு தான். ஏன்னு சொன்னால் என்கிட்ட எல்லாம் பெரிய ஆளு சொல்லுவாங்க, 8 மாதத்தில் குலை விழுகும், 3 மாதம் அது நல்லா உணவு வச்சுருந்தான்னா, நல்ல விவசாயியாக இருந்து நல்ல உணவு வச்சுருந்தான்னா 11 மாதத்தில் அந்த வாழைத்தார் கட்டாகும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கத்து கண்ணை விட்டு வைப்போம். விட்டோம்னா இந்த வாழைத்தார் விழுந்ததுக்கப்புறம் பக்கத்து கண்ணை விடுவோம். ஒரு தடவை வச்சிட்டோம்னா எத்தனை வருஷத்துக்கு வருது, அது எவ்வளவு தார் வருது, எவ்வளவு வெயிட் வருது, போக போக சுருங்குதான். இவங்க நம்மளுடைய வாதனையெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா, நீங்கள் ரொம்ப நாளைக்கு அதே வச்சுருந்தீங்கன்னு சொன்னோம்னா பூமியில் இருக்கிற சத்துக்களை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு பின்னாடி போக போக உங்களுக்கு வெயிட் கம்மியாகுங்கிறது தான் எல்லாருடைய வாதனையாக இருக்குது. என்னையை பொறுத்தளவுக்கு என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொன்னோம்னா, வருஷம் மண்ணில் ஏகப்பட்ட சத்துக்கு இருக்கும். அதை நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சோண்டு உரம் வச்சாலும் போதும், மண்ணில் இருக்கிற சத்தும் உங்கள் உரத்தையும் எடுத்துக்கிட்டு அது பழசாயம் கொடுத்துக்கணும். 2வது வருஷம் வர்றப்போ அந்த மண்ணில் சத்தே இருக்காது. அதுக்கு மண்ணில் எவ்வளவு சத்தை சேமித்து வைக்க முடியுமோ அந்த சத்தை சேமிக்க வச்சுட்டு இந்த செடிக்கும் கொடுக்குற சத்தையும் கொடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி வாழையடி வாழையாக எத்தனை வருஷம் வேணுமானாலும் எடுத்துக்கலாம். 90களில் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் பாரம்பரியமாக விவசாயம் தலைமுறை தலைமுறையாக செய்துட்டு இருந்த குடும்பங்களே வந்து விவசாயத்தினால பலன் இல்லை, போட்ட முதல் கூட திரும்ப கிடைக்க மாட்டேங்குது மகசூலில் அப்படின்னு ஒரு தலைமுறை விவசாயத்தை விட்டே வெளியேறுச்சு. 2000க்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 25 ஆண்டா இயற்கை விவசாயம் மேலே ஐடியை விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு வர்றோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சமூக மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் வந்து இந்த இழப்புன்னு எல்லாரும் வெளியேற காலகட்டத்தில் நீங்கள் இவ்வளவு பரீட்சார்த்த முறையை செய்கிறதுக்கு ஒரு உந்து சக்தி இருந்திருக்கணும்ல. 30 ஏக்கரில் எப்படி நீங்கள் அதை இப்போ நீங்கள் சொன்னீங்க 30 ஏக்கரில் நான் வாழை பண்ணேன்னு. ஏதோ வந்து 1 ஏக்கரில் முதல்ல ட்ரையல் பார்ப்பாங்கங்களாம். நீங்கள் 30 ஏக்கர், அது அந்த உந்து சக்தி எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? அதாவது அது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் 30 ஏக்கர் வச்சோமே தவிர, பரீட்சை பண்ணி பார்க்கணுமானா 1 ஏக்கர் தான் பரீட்சை பண்ணி பார்ப்பான். அது வரதா வரலையா, வந்துச்சுன்னா சொல்லுவோம், வரலைன்னா வேண்டாம்னு விட்டுருவோம். எனக்கு என்னென்னா கண்டிப்பாக வருமுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. 2வது தடவை வந்து இந்த 30 ஏக்கர்லேயும் நம்ம இது மாதிரி எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா
நாளைக்கு ரொம்ப நிறைய நிலம் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கூடவும் அவன் மனசு அப்செட் ஆகக்கூடாது. 1 ஏக்கர் இருந்தால் தான் நிறைய மகசூல் எடுக்க முடியும், ஒரு 30 ஏக்கர் இருந்தால் எடுக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வரப்படாதுங்கிறதுக்கு தான் நாங்கள் 30 ஏக்கர் போட்டோம். ரசாயன உரங்களை கம்மி பண்ணிட்டு இயற்கை வழியிலேயே போயிட்டோம்னு சொன்னோம்னா, ரொம்ப பேருக்கு இயற்கை வழியில் போய் ஏகப்பட்ட விவசாயிகள் நஷ்டமாயிட்டாங்க. மகசூல் நிறையா வராமல் நஷ்டமாயிட்டாங்க. இது நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, உரங்களை போட சொல்லி மானியமே அரசு கொடுத்து அதெல்லாம் போட்டு மண்ணை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மக்க வச்சு அதோடைய அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா தன்மையெல்லாம் இழக்க வச்சுட்டோம். திடீர்னு இயற்கை விவசாயத்துக்கு அந்த மண்ணை மாத்துறதுங்கிறதே ஒரு நெடு ஆண்டுகள் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? நீங்க அதுக்கு என்ன பரீட்சார்த்த முறை செஞ்சு பார்த்தீங்க? இப்போ நாங்கள் வந்து சொல்கிறது இல்லாமல் நேரடியாகவே செஞ்சு காமிக்கிறோம். எல்லாமே இப்படி போட்டால் இப்படி வரும்னு செஞ்சு காமிக்கிறோம். அது என்ன வெறும் சொல்லாலேயே சொல்லிட்டு போனதுனால இவங்களுக்கு அந்த ஏதோ ஒரு சந்தோஷத்தில் எப்படியாவது பிழைச்சிடணுங்கிறதுக்காக அதுக்கு போனாங்க. போய் அதில் ஒன்றுமே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இதில் பேசணும்னா அது எவ்வளோ தூரம் வரும் போகுமுங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து விவசாயி, நான் ஒன்றும் படிப்பு கிடையாது, யாரையும் குறை சொல்கிறதுக்கும் விரும்பலை. ஆனால் யாராவது ஒரு உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறப்போ அவங்க அதை செஞ்சு பார்த்து அது லாபமாக நஷ்டமானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருந்தோம்னா நேரத்துக்கு நம்ம நாடு எங்கேயோ போயிருக்கும். அதை அவங்க செய்ய தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் விவசாயம் இருந்ததுனால நான் விவசாயியாக செஞ்சுக்கிட்டுறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, இன்னைக்கு நிலைமைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பட்டப்படிப்பு படித்தவங்கள்லாம் வந்து விவசாயத்துக்கு வர்றாங்க, வரட்டும், ரொம்ப சந்தோஷம். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து விவசாய பிள்ளைக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னாங்க. விவசாய பிள்ளைக்கு பொண்ணு தர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் உலகத்தையே வாழ வைக்கிறவன் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னோம்னா இது என்ன கொடுமை அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு தான் இனிமேல் விவசாயம் பார்த்தான் பொண்ணு கொடுப்பேன், மற்ற எந்த உத்தியோகம் பார்த்தாலும் பொண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வரணுங்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இவ்வளவு தூரத்தில் பாடுபட்டுக்கிட்டு நிறைய மகசூலை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். ஆந்திராவிலேருந்து ஒரு பொண்ணு கர்நாடகாவுக்கு போய் 15 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு பிடிச்சிக்கிட்டு எல்லா செலவும் போக ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா நான் சொல்லணும், யாரும் வருத்தப்பட வேண்டாம். கலெக்டருக்குனாலும் கூட 2 லட்சம் இல்லை 3 லட்சம் தான். ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு இவனுக்கு லீவு எவ்வளோ விடுவாங்களோ எங்களுக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் கூட 12 3 36 தான். ஒரு பொண்ணு 1 கோடி ரூபா மிச்சம் வச்சு ஒரு வீடையும் கட்டி ஒரு காரையும் வாங்கி எனக்கு சிறப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா, இதுக்கு நான் ஏன் சொல்லக்கூடாது, ஏன் சொல்கிறேன்னு சொன்னோம்னா, இனிமேல் விவசாயம் இருந்தால் தான் பிழைக்க முடியும், விவசாயத்தில் தான் நல்ல லாபம் இருக்குது. நல்ல லாபம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு பேசாமல் 10ஆம் வசதித்தனமாக விட்டுட்டு போகிறதுல லாயக்கு இல்லை. நிறைய லாபம் வருது, 4 கோடி வருதுன்னு கூட சொல்லிடலாம். 4 கோடி எப்படி வரும்னு நீங்கள் காமிச்சின்னு சொன்னோம்னா உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க அந்த 4 கோடி இல்லைனாலும் ஒரு 2 கோடிக்காவது வருவான். எல்லாருமே நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க. சரி, நம்மளை பாதியில் இருந்தாலும் கூடவும் அவங்களுக்கு அந்த மகசூல் வரணும். அதுக்கு வேணுங்கிற தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலப்போக்கில் இந்த இது அப்படியே மாறும். இது ஏன்னு சொன்னோம்னா, இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, நாங்கள் ஒரு 25 கிண்டால் எடுக்கிற இடத்துல தான் நாங்கள் இப்போ 40 கிண்டால் இங்கே மக்காச்சோளத்துக்கு போயிருக்கிறோம். ஒரு 12 கிண்டால் பறித்து விளையிற இடத்துல தான் 32 கிண்டாலுக்கு போயிருக்கிறோம். 6 மாதத்தில் வாழைத்தார் வந்திருக்கு. 8 மாதத்தில் வர வேண்டிய வாழைத்தார் 6 மாதத்துலேயே வந்திருக்கு. இதை நான் ஏன் சொல்ல வர்றேன்னு சொன்னோம்னா, நீங்கள் நிறைய போடாதங்க, கம்மியான இடத்த போட்டுக்குங்க, நிறைய உரம் வைங்க, அது உங்களை வாழ வைக்கணுங்கிறது தான் இப்போ எங்களுடைய எய்மேமும். அது மாதிரி வாழையிலையும் பண்ணியிருக்கோம். நோய் வந்து மனுஷனுக்கு இருந்தாலும் சரி, செடிகளுக்கு எந்த உயிரினத்துக்கு இருந்தாலும் சரி 18 வகையான ஊட்டச்சத்துக்கள் வேணும். இவங்க பசுமை புரட்சின்னு சொன்னாங்க, அவங்க மேலே தப்பு இல்லை, ஏதோ மேல்நாட்டுக்காரன் சொல்லிட்டான்னு சொல்லி போட்டு இவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இதாக பேசணும்னு சொன்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் வயிறு எரியும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவன் சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லி போட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னோம்னா, வெறும் டிஏபி, பொட்டாசு, யூரியா அந்த 3 சத்துக்களை மாத்திரம் போட்டுட்டு வேறு சத்துக்கு எதுவுமே போடலை. நீங்கள் போட்ட சத்தை எடுத்துக்கிட்டு தான் செடியாகட்டும், கொடியாகட்டும், மரமாகட்டும் அது வந்து திருப்பி உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த 18 வகையான சத்துக்களையும் போட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அதை போடாமல் விட்டானோ என்னவோ தெரியல.
போடாமல் விட்டு இருந்தாலும் கூடவும் அவனை திருத்த வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, அது உங்ககிட்ட இருக்குது. அந்த கடமை அவன் போடுறானா போடலையா இல்லைன்னு சொன்னால் நம்ம ஜனங்கள்லாத்துக்கும் பின்னாடி இந்த மாதிரி வறுமை அப்படின்னு கொஞ்சம் அறிவு சார்ந்தவங்க அங்கே மேலே இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. இந்த 3 சத்துக்களை மாத்திரம் நீங்கள் தின்னதுனால உங்களுக்கு எல்லா நோயும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துருச்சு. எல்லா சத்துக்களும் சத்து பத்தாக்குறை இருந்தால் நோய் வரும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, படித்தவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு சத்துக்கும் ஒவ்வொன்றும் சொல்கிறான். ஜிங்கு கம்மியாகி போச்சுன்னா முடிய செம்பட்டை ஆகிருதுங்கிறான். கால்சியம் சத்து பத்தாக்குறை ஆகி போச்சுன்னா எலும்பு தேய்மானமோ இல்லை சுடுக்குன்னு ஒடிஞ்சு போகிறதோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்போ உனக்கும் கால்சியம் வேணும், செடிக்கும் கால்சியம் வேணும். நீ செடிக்கு என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு கொடுக்கும். இதை மறந்துட்டாங்களோ இல்லை நமக்கு என்னென்னு இருந்துட்டாங்களோ தெரியல. அதனால தான் உங்களுக்கு இந்த நோய்கள்லாம் வந்ததை தவிர இல்லைன்னா நோய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நோயை முதல்ல இவங்களிலிருந்து கூடியமான வரைக்கும் ஒரேடியாக நம்ம நீக்கிற முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடுவோங்கிறது தான் இந்த டிஏபி கூடமும் அவங்க பாஷையில் அவங்களோட அபிப்பிராயத்தில் இது கெமிக்கல்னு அவங்க ஒரு முத்திரை போட்டதுனால அந்த கெமிக்கல் கூட வேண்டாம், நம்ம இந்த எண்ணெயிலே கொண்டு போயிடுவோங்கிறதுனால தான் நாங்கள் இந்த எண்ணெய் தொழில்நுட்பத்தை நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது உணவே மருந்து அப்படிங்கிற இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் வந்து நுழையும் போது உங்கள் காம்பவுண்ட் வால்ல இருந்து எல்லா இடங்கள்லையும் உங்களுடைய தாரக மந்திரமாக இருந்தது வந்து உழவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உலகமே இல்லை, உயிர் இல்லை அப்படிங்கிறது தான் உங்கள் தாரக மந்திரமாக இருக்குது. ஆனால் உழவு தொழிலை நம்பி ஒரு தலைமுறையை உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சவால் தானே? அது எனக்கு ஒன்றும் சவால் இல்லை. அது சவால் வந்து அவங்களுக்கு தான். அதாவது விஷயம் இதுக்கு முன்னாடி விஷயத்தை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, இப்போ சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, செஞ்சு காமிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. இதை இவங்க வந்து பார்த்துக்கிட்டு சரி அவ்வளவு வரலைன்னாலும் பாதி வந்தாலும் சந்தோஷம் தானே. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, நீங்கள் 10 கிண்டால் 12 கிண்டால் எடுக்கிற இடத்துல ஒரு 20 கிண்டால் வந்தாலும் ஒரு 8 கிண்டால் இது உங்களுக்கு மிஞ்சும் இல்லை. நாங்கள் 40 எடுக்கிறப்ப நீங்கள் 20 எடுத்தாலும் கூட சராசரி நான் என்ன சொல்கிறேன்னு எல்லாருமே சகட்டு மேனிக்கு ஒருதான் 40 கிண்டால் கூட எடுத்துருவோம். ஆவரேஜாக ஒரு 20 கிண்டால் வந்தாலும் கூடாமல் 12 கிண்டால் எடுக்கிறவனுக்கு 20 கிண்டால் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா ஒரு 8 கிண்டால் மிஞ்சி போகும். ஏன்டா 16,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு மிஞ்சும். ஒரு 10 ஏக்கர் போட்டுக்கொண்டோம்னா போதும், 1,50,000 1,50,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு நல்லா ஃப்ரீயாக செலவு பண்ணிக்கிடலாம்ல. அந்த இதை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோமே தவிர வேறு எதுவும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை காப்பாற்றணும். எங்களுக்கு மெயினாக வந்து மற்றவங்களை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. விவசாயிகளை முழுக்க முழுக்க காப்பாற்றணும். அதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அந்த வழி எல்லாமே எங்களுடைய கம்பெனி ஆகட்டும் நானாகட்டும் அவங்க தரப்புன்னு நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அது செய்யாமல் இருக்க மாட்டோம். இது மாத்திரம் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி கம்பெனிக்காரங்க வர்றாங்க, சந்தோஷம். ஏன்னா படித்த பிள்ளைங்க வர்றாங்க. எங்களுக்கு படிக்காதவங்க நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துட்டோம், நீங்கள் படித்த பிள்ளை இன்னும் வளரலாம். ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு தூண்டுகோல் இல்லை. இப்படித்தான் செய்யணுங்கிறது அவருக்கு ஒன்றும் இல்லை. அவங்க என்ன கால்குலேட்டரில் அடித்து பார்த்துட்டு சரி ஒன்று இவ்வளவு ரூபா இதுக்கு இத்தனை செடிக்கு இவ்வளவு ரூபான்னு பார்த்துட்டு வர்றாங்க. அது வர்றது எப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட முடியல. இதுக்கு முன்னாடியும் சொல்லவும் இல்லை. இப்போ நாங்கள் அதுக்காக நாங்கள் முழுசாக உலகத்தை மாற்றிடுவோங்கிறது மாத்திரம் எங்ககிட்ட கிடையாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். நல்லா எல்லாருமே விவசாயத்துக்கு வரணும். ஏன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கூடாமல் இப்போ நீங்கள் வந்து 3 கேமராவை வச்சு எங்களை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சாப்பாடு யார் கொடுப்பா? சாப்பாடு எங்கேருந்து வருது? விவசாயிகிட்ட இருந்து தான் வருது. நாங்கள் கூட இப்போ என்ன சொல்கிறோம்னு சொன்னோம்னா, நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கிட்டது ஒரு பெரிய காரியம் இல்லை. நாங்கள் காலத்துக்கு நாங்கள் இந்த வேலை தான் செய்கிறோம். எங்களுக்கு மேலே இருக்க பார்த்தீங்களா, எங்களை விட கொஞ்சம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் எங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். நீங்கள் காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி நிலைமை இன்னொரு 10 வருஷத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு அரிசி கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் எங்களை நீங்கள் காப்பாற்றுங்க, நாங்கள் காப்பாற்றிக்கிட்டுறோம்னு தான் நான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் பரீட்சார்த்த முறையில் நீங்கள் கூட சொன்னீங்க, ஒரு ரோ முழுவதும் வந்து 50 கிராம் வைப்போம், இன்னொரு ரோவில் 100 கிராம் வைப்போம், அந்த எவ்வளவு எடுக்குது, அது எவ்வளவு மகசூல் கொடுக்குதுன்னு.
இந்த மாதிரி நீங்க செய்யற இந்த பரீட்சார்த்த முறைய ஆவணப்படுத்தி இருக்கிறீங்களா? நீங்க வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு இடம் விட்டு வைக்கணும். ஒரு வாழைன்னா இப்படி வைக்கணும். இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா? 30 ஏக்கர்ல ஒரு இத வந்து நாங்க இத எடுத்துட்டு வச்சோம். இன்னொன்னுல ஒரு இத மட்டும் வச்சோம். ஒண்ணுல 2 வச்சோம். இது எல்லாத்தையும் நீங்க ஆவணப்படுத்தி ஏன்னா, அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொன்ன மாரி எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க தான் அத பரீட்சார்த்த முறையில செய்து பார்க்குறீங்க. அத ஆவணப்படுத்தி ஏதாவது சிலபஸாவோ, இல்ல வேற எப்படியாவது கொண்டு வந்திருக்கிறீங்களா அத? இதுவரைக்கும் கொண்டு வரல. நேரடியாக பார்த்துக்கிடலாம். இதுவரைக்கும் கொண்டு வரல. ஆனா இது வந்து நம்ம கொண்டு வரலாம். இல்லைன்னு சொல்லல. இதுதான் கடைசின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்துக்கணும். இனிமே நம்ம இப்போ தான் ஆரம்பமே பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த செடி எவ்வளோ எவ்வளோ சாப்பிடுது, என்ன ஏதுன்னு இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு மேலே போனோம்னா நிறைய ஈல்டு வருதா, இல்லை கம்மியாக ஈல்டு வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் ஒன்றுமே சொல்லலை. நாங்களாம் குருடை மாதிரி தலாவிக்கிட்டே போய் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு திரிகிறோம். உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதை நம்ம பண்ணுவோம். பண்ணோம்னா எவ்வளோ வச்சா எவ்வளோ மகசூல் வரும். இது விவசாயிக்கு வச்ச உரத்துல எவ்வளோ செலவாச்சு, இது வந்தது எவ்வளோ செலவாச்சு, இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு கடைசி முடிவு இவ்வளவு வச்சா இவ்வளோ தான் வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் எழுதுறதோ இதெல்லாம் வைக்கலாம். இப்போ நாங்கள் முதல்ல இருக்கிறதுனால இதை இப்போ நம்ம எதுவும் வைக்க முடியாது. காலப்போக்கில் நம்ம எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கொண்டு போகலாம். பொன்னோஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பொன்னோஸ் ரித்து சேவா கேந்திரம் நிறுவன தலைவர் திரு பொன்னுசாமி அவர்கள் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் ஊரில் அமைந்துள்ள இயற்கை வேளாண்மை அமைப்பை நிறுவி சாதனைகள் புரிந்து வருகிறார். 30 ஆண்டு காலம் ஆந்திராவில் விவசாயம் செய்த அனுபவத்தில் தான் கண்டுபிடித்த எண்ணெய் தொழில்நுட்பத்தை தமிழ்நாட்டின் விவசாய தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தனியாத ஆர்வம் கொண்டு தனது ஊரில் உள்ள விவசாய பண்ணையில் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு நிறுவனத்தை வழிநடத்தும் திரு பி பொன்னுசாமி அவர்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரம் சிறக்க அனைத்து உழவர் முன்னேற்ற சங்கம், வேளாண் ஆராய்ச்சி மையம், விவசாய பயிற்சி பள்ளி, நல்வாழ்வு மையம், இயற்கை உரங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் என தொடரும் அவரது அர்ப்பணிப்பு மகத்தானது. இயற்கை விவசாயம்தான் இந்தியாவின் எதிர்காலம் என களத்தில் நின்று சாதிக்கும் விவசாய நலன் காக்கும் வேந்தர். நெல், கரும்பு, வாழை, மக்காச்சோளம், பருத்தி ஆகியவற்றில் வியத்தகு விளைச்சல் எடுத்த சாதனை குறித்தும் நஞ்சையில்லா உணவை உலகிற்கு கொடுக்கும் மகத்தான பணி பற்றியும் உழவர்கள் வாழ்வு உயர தொடர்ந்து பாடுபடும் தனது நோக்கம் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். இயற்கை விவசாயம்னாலே ரொம்ப வந்து நிறைய பணம் தேவைப்படும். அது இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு இயற்கை வேளாண் பொருட்களை வாங்குறதுக்கும் அதிக பணமாக தான் விற்கிறாங்க கடைகளில். சாதாரணமாக போய் வாங்குற ஒரு எலுமிச்சைக்கும் இயற்கை வேளாண்னா விளைந்த ஒரு எலுமிச்சைக்குமான விலை வித்தியாசங்கள் தொடங்கி எல்லா பொருளுமே விலை கூட தான் விற்கிது. அப்போ விவசாயம் கூடங்கிற ஒரு பார்வை இருக்கு. இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதில் லாபம் எப்படி நிற்கிது? அதாவது இயற்கை அங்கிறது வந்து செலவு ஜாஸ்தி ஆகுங்கிறது எனக்கு அதில் ஒன்றும் இது கிடையாது. இதில் ஒரு அபிப்பிராயம் நான் சொல்லணும், என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்லணும். எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டுறாங்கன்னு சொன்னோம்னா, கீழே மாட்டுச்சாணியோ இல்லை வேறு எதையாவது போட்டோம்னா இது இயற்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கீழே என்ன வேணுமோ போடுங்க, அது ஆர்கானிக்காக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம்தான் செடி எடுத்துக்கிடும். ஆர்கானிக்காக கன்வெர்ட் ஆகணும்னு சொன்னோம்னா நீங்கள் போட்ட உரம் பூமியில் விழுந்து பூமியில் இருக்கிற பாக்டீரியா, இப்போ நைட்ரஜன் பாக்டீரியாவை அதை கரைச்சி செடி கொடுக்கணும். பாஸ்பரம்னா பாஸ்போ பாக்டீரியா கரைச்சி செடி கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த உள்ளே இருக்கிற பாக்டீரியாக்கெல்லாம் கரைச்சி எடுத்து கொடுத்தா தான் செடி எடுத்துக்குவோம் தவிர நேரடியாகவே வேறு போய் எடுத்துக்கிட்டோம்ங்கிறது சரி. இது அறியாமையாக இருக்கிறப்போ நம்ம ஒத்துக்கிட்டோம். நம்ம கூட உரத்தை போட்டோம், செடி பச்சையாக வந்துருச்சு அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். செடி எப்படி பச்சையாக வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு. ஆனால் நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டுறேன், சம்பாதிக்கிறவன் எப்படி வேணுமோன்னு சம்பாதிச்சிருவான். அவன் அதை தான் நோக்காக இருக்கான். நம்ம சம்பாதிக்கணும், மொத்தத்துக்கே ஒட்டுமொத்த உலகமே அதில் தான் நிற்கி. நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னோம்னா, மேலே தெளிக்கிறது மாத்திரம் எந்த காரணத்தை முன்னிட்டும் ரசாயன மருந்துகள் இருக்கக்கூடாது. இப்போ சிரஞ்சீவலி நீங்கள் உடம்புல ஏற்றிக்கிட்டீங்கன்னா உடனே உங்கள் உடம்புல எல்லா இடத்துக்கும் பரவிடும்.
அதே வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னு சொன்னாம உடம்புல பரவுறதுக்கு ஏகப்பட்ட டைம் வாங்கிக்கணும். இது சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. மேலே தெளிக்கிறது மாத்திரம் இப்போ இவங்க சொல்கிறாங்க, ரைட்டு நான் ஒத்துக்கிடுறேன். அதாவது உரமாக போகிறதுக்கு பஞ்சகாவியங்கிறாங்க, அதங்கிறாங்க, இதுங்கிற அந்த கரைசல் இந்த கரைசலுங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த கரைசலாவது அடிச்சுங்க, என்னமும் பண்ணிக்கோங்க. மகசூல் எவ்வளோ வந்தது? விவசாயிக்கு மகசூல் வரலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? நீங்கள் எப்படி இருந்தாலும் கூடவும் அவனுக்கு மகசூல் வரலைன்னு சொன்னோம்னா விலை ஜாஸ்தி வைக்கிறதுக்கு தான் பார்ப்பான். இயற்கையில் பண்ணுறப்ப மகசூல் கூடுது. விவசாயி இயற்கையிலேயே பண்ணோம்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் மகசூல் கூடுமுங்கிற ஒரு ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டாங்க. என்னையை பொறுத்தளவுக்கு இவன் சும்மாவே இப்போவே ஒன்றுமே இல்லாமல் இருக்கான். 3 வருஷம் வரைக்கும் மகசூல் வரலைன்னா இவன் எப்படி குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவான், இவன் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவான்? இதெல்லாம் அவங்க மனசில் நினைச்சு சொல்லியிருந்தோம்னா ரொம்ப சந்தோஷம். இந்த மகசூல் கம்மி ஆகுது அப்படிங்கிறதுனால தான் இயற்கைக்கு வந்துட்டு திருப்பி பழையபடி ஏகப்பட்ட பேர் செயற்கைக்கு போயிட்டாங்க. இயற்கையிலேயே நிறைய மகசூல் வர்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம இங்கே இருந்துக்கிட்டு தான் இயற்கை இயற்கை இயற்கைன்னுக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கொஞ்சம் நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா தான் இருக்கேன். நான் 2-3 தேசத்துக்கு போயிருக்கேன், வெளிநாட்டுக்கு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா, நாங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறோமுங்கிற நாட்டுக்கள் தான் நம்ம போனோம். அவங்க நம்மளை விட விஷத்தை ஏகப்பட்ட 2-3 மடங்கு ஜாஸ்தியாகவே தெளிக்கிறாங்க. நம்ம தான் விஷத்தை அடிக்க வேண்டாம் விஷத்தை அடிக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், விஷத்தை அடிக்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் போய் விவசாயி போய் விஷத்தை அடிக்கணுங்கிற ஒரு இது எங்களுக்கு சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. இவனும் விவசாயிக்கு போய் அடிக்கிறப்ப அந்த வாசனை பிடிக்காம ஏகப்பட்ட உடம்புல மருந்துகள் விழுந்து ஊரல் எடுக்கிறது செய்கிறது, இவனும் கஷ்டப்பட்டுட்டு தான் கிடக்கான். தயவு செஞ்சு நான் சொல்கிறது என்னன்னு சொன்னோம்னா, நான் சின்னவன், ரொம்ப சின்னவன். பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் நாட்டில் இருக்காங்க. நான் அவங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னு சொன்னோம்னா, இந்த விஷம் இல்லாதது நீங்கள் எதையாவது கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாங்களும் சந்தோஷப்படுவோம், வாங்கி சாப்பிட்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதை இது ரெண்டையுமே நீங்கள் விட்டுட்டு விஷமில்லாத உணவு கொடுக்கணும் விஷமில்லாத உணவு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கறது? ஒரு வழிமுறை வேணும் இல்லை? விஷமில்லாத உணவு நீங்கள் இப்படி போனீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்னமும் சொன்னீங்கன்னா மாட்டுச்சாணியை போட்டுக்கங்கிறாங்க. நான் இதில் ஒரு கருத்து சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். என்ன இருக்கிறபடி உள்ளதை சொன்னோம்னா இன்னையாவது 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் மாட்டுச்சாணியில் ஒன்றுமே இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன். நான் அது எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி அடித்து சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஒரே இறப்பையோட கடவுள் வச்சுட்டாரு. நமக்கு கொஞ்சம் சத்துக்கள் கூடுதனா மேலே வந்ததையும் கீழே வந்ததையும் சாப்பிட்டோம். நம்ம மனுஷங்க சாப்பிட்றது மேலே வந்ததையும் கீழே வந்ததையும் சாப்பிட்டோம். இந்த மத்தியில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் ஆடு மாடு சாப்பிடுது. வைக்கோல் இருக்குது. நீங்கள் அரிசியை நீங்கள் சாப்பிட்டீங்க, அது கீழே வராது. இப்போ கீழே வர்றது என்னது? நிலக்கடலை இருக்குது, இது வெங்காயம் இருக்குது, கிழங்கு இருக்குது, இதெல்லாம் கீழே வர்றது. மேலே வர்றது எல்லாம் என்ன? வாழைக்காய், அந்த காய், இந்த காய், மேலே இருக்கிறதெல்லாம் நமக்கு. இந்த மத்தியில் இருக்கிறது தான் ஆடு மாடு சாப்பிடும். இதிலே சத்துக்கு நிறைய வந்துடுச்சு, கீழேயும் சத்துக்கு நிறைய போயிடுச்சு. இந்த மத்தியில் இருக்கிறது சத்துக்கு கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் அது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, 4 இறப்பையை வச்சான். இதில் சத்தே கிடையாது. அதனால் இது வளரணும்னு சொன்னா இல்லாத சத்துல இருக்கிற சத்தையும் எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் அது 4 இறப்பை வச்சான். 4 இறப்பையில் ஒவ்வொன்றா போய் இது ஒன்றுமே உதவாத என் வயிற்றுக்குள்ளே இருந்ததுன்னா எனக்கு வயிறு வலிக்குங்கிறதுக்காக அது சாணி போட்டது. அதாவது மாட்டுக்கு 4 இறப்பை. ஏன்னு சொன்னோம்னா, அது சாப்பிட்றதெல்லாம் சத்து இல்லாத உணவை சாப்பிட்றதுனால அந்த சத்து இல்லாத உணவுலையும் அதுக்கு ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கிடுறது தான் கடவுள் 4 இறப்பையை வச்சான். 4 இறப்பையும் வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் சாரை உறிஞ்சி வச்சுக்கிட்டது ஒன்றுமே இல்லாத சக்கையில் தான் நமக்கு மாட்டுச்சாணியாக வருது. அதை தான் இவங்க உரமாக போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாட்டுச்சாணியில் என்ன பிறகு இதுக்கு முன்னாடி பூர்வீக காலத்துலேருந்து நாங்கள் மாட்டுச்சாணி தானே போட்டுக்கிட்டு வந்தோம், இப்போ என்ன நீ புதுசாக ஒரு கருத்தை சொல்கிற அப்படிங்கிறது கூட ஒரு கேள்வி வரலாம். நான் என்ன சொல்கிறேன், பூர்வீக காலத்தில் மாடுக மனுஷனுக்கு ரொம்ப தேவையாக இருந்தது. நான் சொல்கிறது ஒரு அபிப்பிராயத்தை தான் சொல்கிறேன். இதுதான் நடந்திருக்குன்னு நான் பார்க்கல. எனக்கு வயசு 78 தான் ஆகுது. பல்லாயிரக்கணக்கான வருஷத்துலேருந்து இந்த தொழிலெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க இந்த மாடுகள் நமக்கு தேவை, இது உழுகுறதுக்கு செய்கிறதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டு ஓரத்தில் மாட்டை கட்டி இருக்கலாம். மாட்டு சாணியில் மாத்திரம் சத்துக்கள் இருக்காது.
பின்ன எப்படி நமக்கு இது வரைக்கும் வந்தது, சத்துக்களாக வந்ததுன்னு சொன்னோம்னா, இந்த மாட்டு சாணி போடுறப்போ இந்த டீகம்போஸ் பண்ணுற பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே இருந்து, ஏன்னா புல் மேய்ஞ்சிருது, புல் மறுநாள் சாணியாகவே கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி ஒரு சாணி மாதிரி வந்துடுது. அந்த டீகம்போஸ் பண்ணுறதுக்கு டீகம்போஸ் பாக்டீரியா அது வயிற்றுக்குள்ளே இருக்கும். நிலத்தில் நிறைய சத்துக்கள் கரையாமல் இருந்தால் இந்த பாக்டீரியா போய் அதை கரைச்சி கொடுத்துக்கிடும். முதலையே நிலத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னோம்னா நிலத்துக்குள்ளேயும் பாக்டீரியா இருக்குது, நீங்கள் போடுற பாக்டீரியாவும் அது எக்ஸ்ட்ரா போகுது. போகிறப்ப ரெண்டுக்கும் உணவு வேணுமே, ரெண்டுக்குமே உணவு கிடைக்காம தான் நமக்கு இந்த மகசூல் கம்மியாகி போச்சுங்கிறது என்னுடைய கருத்து. உள்ளே இருக்கிற பாக்டீரியாவுக்கு நீங்கள் எவ்வளவு தீனி கொடுக்குறீங்களோ, அந்த பாக்டீரியா எவ்வளவு ஆக்டிவாக இருக்குதோ அவ்வளவுக்கு உங்களுக்கு மகசூல் வரும். அதுக்காக நீங்கள் சாணியை போட்டுட்டு நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னோம்னா வேலை ஆகாது. பண்ணுங்க. அதை விட நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாட்டுக்கு வயிற்றுக்குள்ளே போகுது பார்த்தீங்களா, அதவே நீங்கள் ஒரு சாப் கட்டரை வச்சு கட் பண்ணி, இது ஒரு தொழில்நுட்பம் மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை. இப்போ நம்ம இலதலை இருக்குது, இதெல்லாம் சாப் கட்டரை வச்சு கட் பண்ணிவிட்டு டீகம்போஸ் பண்ணின்னு சொன்னோம்னா இந்த சத்துக்கள் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்து உங்கள் நிலத்துக்கு போகும், நிறைய மகசூல் வரும். அதாவது நமக்கு தேவை இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தன் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். எனக்கு தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் எங்கே கொண்டு போய் கொடுத்துக்கிடுவான்? நீங்கள் உங்கள் நிலத்துக்கு வேணுங்கிற உரத்தை நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா அவன் ஏன் டிஐ பொட்டாஸ் யூரியா விற்க போகிறான்? கீழே நீங்கள் என்ன வேணும்னாலும் போட்டுக்குங்க, அது ஆர்கானிக்காக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் தான் செடி எடுத்துக்கிடும். மேலே தெளிக்கிறது மாத்திரம் கெமிக்கல் தெளிக்காதாங்க. கெமிக்கல் தெளிக்காமல் இருந்தாலே ஆர்கானிக் கண்டிப்பாக 100க்கு 100 ஆர்கானிக்கு. அதே சமயத்தில் நான் இன்னொரு ஆணைத்தரமாக சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன், ஆர்கானிக் பண்ணால் மகசூல் கம்மியாகுங்கிறது இல்லை. நீங்கள் உங்கள் வழியில் கம்மியாக இருக்கலாம். ஏன்னா மாட்டுச்சாணியை போட்டதுனால மாட்டுச்சாணியில் எந்த விதமான சத்தும் இல்லாததுனால உங்களுக்கு 3 வருஷம் போகலாம். 3 வருஷம் போனதுக்கப்புறம் கூட இன்னும் இறங்கத்தான் செய்யும். கூடாது, ஒரு காலத்தையும் கூடாது. எப்போதுமே ஒரே உணவை யாருமே எந்த செடியும் செடி எடுத்துக்கிடணும்னா பாக்டீரியா எடுத்துக்கிடாது. உயிர் உள்ளது எதுனாலும் சரி ஒன்றவே விரும்பாது. தினம் தினம் மாற்றி 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 இருந்தால் தான் விரும்பும். சாப்பாடு வகைக்குனாலும் சரி, எந்த வகைக்குனாலும் சரி. சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த எண்ணெய் முறை கண்டுபிடிச்சி செடிகளுக்கான உரமாக கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுருக்கிறீங்க. 30 வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இதை எப்படி, உங்களை நம்பி எப்படி அதை விற்பனை பண்ணாங்க? நீங்கள் விற்பனை பண்ணும்போது அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க மக்கள்? நீங்கள் நம்ப வைக்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்குமே. ஒரு புது விஞ்ஞானத்தை சொல்கிறீங்கன்னு பார்த்துருப்பாங்கல்ல. பெரிய கேள்வி. இன்னைக்கு நம்ம 12 லட்சம் ஏக்கராவுக்கு நம்ம மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா, நம்ம இதை நீங்கள் போய் வாங்கி கொண்டே அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றதெல்லாம் வாங்கி கொண்டே அடிச்சாங்கன்னு சொன்னோம்னா ஒரு வாரம் ஆகும்பாங்க. யூரியா போட்டால் எவ்வளோ நாளாக செடி பச்சையாகும்னு சொன்னோம், ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும்பாங்க. எங்கே இதை நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னோம்னா, இன்னைக்கு அடிச்சிங்கன்னு சொன்னோம்னா நாளை காலையில் தெரியும். ஒவ்வொரு விவசாயியும் வாங்கிட்டு போய் அடித்து அவனுக்கு மகசூல் நிறையா வந்ததுனால பக்கத்து விவசாயி வாங்கினான். அவன் வாங்கி கொண்டு அடிச்சானா இன்னும் பக்கத்து அவன் மாமன் மச்சான் எல்லா பேரும் சேர்ந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம இவ்வளோ தூரத்துக்கு முன்னேறதுக்கு வந்தது காரணம் கூட அதுதான். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது கூட அதுதான். எங்கள் ஏரியாவில் வந்து எலுமிச்சை ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் முதல்ல இங்கே வந்தது மனசு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஏன்னு சொன்னால், நாங்கள் இங்கே வந்த உடனே நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். சரி, இது இப்படியே போனால் சரிப்பட்டு வராது, நம்ம இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தோன்னா அவருக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்தோம். ஏது எங்கள் உரமாகட்டும், மேலே தெளிக்கிற மருந்தாகட்டும் ஃப்ரீயாகவே கொடுத்தோம். கொடுத்து ஒரு தடவை 2 தடவை அவர் அடித்து பார்த்தாரு, பிரமாதமாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவர் தோட்டத்தை பார்த்து வர 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 இப்போ ரொம்ப பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, நீ வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாங்கினவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன், மிளகாய் ஆகட்டும், கத்திரி ஆகட்டும், எந்த வெள்ளாமை ஆகட்டும், எங்கள் சைடில் எந்த தப்பும் கிடையாது. நாங்கள் ஏன்னு சொன்னோம்னா, நாங்கள் ஒரு 30 வருஷமாக ஒவ்வொரு வெள்ளாமையும் வச்சு இதில் எவ்வளோ மகசூல் வருது, எவ்வளவு போட்டால் எவ்வளோ அப்போ என்னமோ ஓவராலாக பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் பரிசோதனைங்கிறதுல இறங்கியிருக்கோம். இன்றைக்கி ஒரு செடி எவ்வளோ தான் சாப்பிடுவோம், இது நம்ம போட்டதை விட இது ஜாஸ்தி மகசூல் வந்திருக்கா, இல்லை போட்டது சாப்பிட்டு அப்படியே இருக்குதாங்கிற பார்க்குறதுக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் என்ன பண்ணோம், மாமூல் விவசாயி மாதிரி நம்ம ஓவராலாக இந்த எண்ணெய் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சி நிறைய மகசூல் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ
இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னோம்னா, இதெல்லாம் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நம்ம பரிசோதனை பண்ணி தான் நாங்கள் வெளியே சொல்கிறோம். இல்லைன்னு சொன்னோம்னா அது எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் சரி நாங்கள் வெளியே தர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை வாங்கி உபயோகப்படுத்தலாம். நாங்கள் ஒரு 10 வருஷமாக தெலுங்கானாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோம். அதே இது தமிழ்நாட்டுக்கும் வரும், வராமல் இருக்காது. ஆனால் எல்லாமே நாங்கள் சொல்லியே தர்றோம். வேற என்னெல்லாம் இந்த மண்ணில் நீங்கள் அப்படி புதுசாக விளைவிச்சிங்க? நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னோம்னா, இங்கே பரிசோதனைன்னு முதல்ல சொல்லியாச்சு. திராட்சையை வச்சுட்டு அதை அப்படியே விட்டுருவோம், கட்டிங்கே பண்ண மாட்டோம். பின்னாடி பழம், முன்னாடி அரைப்பழம், காப்பழம், பிஞ்சு, பூவு இதோட போயிட்டு இருக்கணுங்கிறது எங்களுடைய கருத்து. அதுக்காக தான் திராட்சை வச்சுருக்கிறோம். அதே இது நாங்கள் முருங்கையும் வச்சுருக்கிறோம். முருங்கையில் என்ன தொழில்நுட்பம் சொன்னால், வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ரூட்டிங் பண்ணிடுறான்ட்டான். எது செடியை கீழே வெட்டிடணும் அப்படின்னு. இது வெட்டினன்னா இந்த கொப்பு வந்து மெச்சூர் ஆகுற வரைக்கும் பூ வராது. எதுக்குமே ஒரு செடிக்கன்னாலும் சரி மனுஷனுக்கன்னாலும் சரி மெச்சூர்ங்கிறது ஒரு வருஷம் கூடும் இல்லைன்னு குறையும், அவ்வளோதான். நீங்கள் கட் பண்ணாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செடியை கொஞ்சம் அகலமாக போட்டுட்டு ஒரு செடிக்கு 1000 2000 காய் பிடுங்கலாம். நான் பிடிக்கிருக்கேன். சரி, நீங்கள் செஞ்சதில் உங்களுக்கு ஏதாவது பெரிய இழப்பு வந்துச்சா? அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்ததுல இழப்புங்கிறது இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா சரியான திசையில் ரொம்ப நாள் ஆலோசனை பண்ணி தான் எதுவும் செய்யும். எடுத்தோம் கவுத்தோம்ங்கிறது ஒரு நாளிலே நமக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்தோடனே செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் வரலை. இயற்கை விவசாயம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கற்பிதங்களை வச்சுட்டு போனாங்க. நீங்கள் பரீட்சார்த்த முறையில் சிலதை செஞ்சு அதில் வந்து என்ன வருது அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அதுக்கு என்ன விளையுதா விளையலையாங்கிறத மக்கள்கிட்ட சொல்கிறீங்க, நீங்களும் அதில் பார்க்குறீங்க. ஆனால் இயற்கை விவசாயத்துக்கு வந்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது, இந்த வேளாண் சாதனங்கள் இருக்கு இல்லையா, தொழில்நுட்ப சாதனங்களை அதை பயன்படுத்தக்கூடாது, இயற்கைப்படியே தான் அதை செய்யணும், நம்மளுடைய வேளாண் குடிமக்கள் பூர்வ குடிமக்கள் எப்படி செஞ்சாங்களோ அப்படி தான் செய்யணும்னா, ஏர்லேருந்து டிராக்டருக்கு மாறினதே தப்புன்னு பேசுகிற காலகட்டத்தில் உங்களுடைய வீடியோக்களில் ட்ரோனில் விட்டு நீங்கள் பாட்டுக்கு மருந்து தெளிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இயற்கை மருந்துகளை. அது மாதிரி நிறைய தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. இயற்கை விவசாயம் அதை அதை ஏற்றுக்குதா? இயற்கை விவசாயம் ஏற்றுக்கிடலையாங்கிறது செகண்டு. அன்னைக்கு நடந்த விவசாயங்க வேறு, அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை வேறு. இன்னைக்கு நடக்கிற விவசாயங்க வேறு, இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகை வேறு. காலத்துக்கு தக்க நம்ம மாறித்தான் தீரணும். நான் அந்த காலத்தில் பண்ண மாதிரி பண்ணுவோம்னு சொன்னால் இப்போ முடியாது. அந்த காலத்தில் பண்ணதுக்கும் இந்த காலத்தில் பண்ணதுக்கும் இல்லைன்னா அப்படி நிரூபித்து காமிச்சிருந்தோம்னா எல்லாம் ஒத்துருப்பான். டிராக்டர் வச்சு உழுதா வெள்ளாமையே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிராக்டர் டயர் பூமிக்குள்ளே போகுது, அது இறுக்கி போகுது. மாடு வச்சு உழுதோம்னு சொன்னோம்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். மாட்டை வச்சு எவ்வளோ ஏக்கர் விடுவீங்க? அந்த காலத்தில் ஜனங்க கம்மியாக இருந்தது, ஏதோ மாட்டை வச்சு நாங்களும் மாட்டை வச்சு உழுதவங்க தான். அது அந்த காலம். இப்போ இந்த காலம் பிறகு நீங்கள் மாத்திரம் எல்லாமே மாற்றிக்கிட்டுறீங்க. அந்த காலத்தில் ஒரு மாதிரி சட்டை வேட்டி போட்டிங்க, இந்த காலத்தில் ஒரு மாதிரி சட்டை வேட்டி போட்டிங்க. அந்த காலம் மாதிரியே இருந்துக்கிடலாமில்ல. அந்த காலத்தில் நாங்கள் கோமண மாத்திரம் தான் கட்டுவோம். எங்களுக்கு ஒன்றே ஒன்றுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எதையாவது பண்ணுங்கள், எங்களுக்கு மகசூல் நிறையா வரணும், விவசாயிகள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன வேணும் சொல்லிக்கோங்க, என்ன வேணும் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னைக்கு சூழ்நிலைக்கு இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நல்ல உணவை கொடுத்து நானும் வாழணுங்கிறது தான் இன்னைக்கு விவசாயினுடைய நிலைமை. அதை விட்டு போட்டு நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இவனையும் கெடுத்து நீங்களும் கெட்டுக்கு போக இருப்படாது. நிறைய மகசூல் வந்தால் தான் நீங்கள் கஞ்சி குடிக்க முடியும். மகசூல் வரலன்னு வச்சுக்கோங்களேன், கஞ்சி குடிக்கவே முடியாது. அதனால் மகசூல் வர்றதுக்கு என்னென்ன வழிமுறை உங்களால் கையெடுத்து நாங்கள் கும்பிட்டுக்கிட்டோம். விவசாய தரப்பில், தமிழ்நாடு விவசாய தரப்பில் இருந்தும் உலக விவசாயிகள் தரப்பில் இருந்தும் எந்த நாட்டுக்காரனானாலும் சரி, எங்களை வாழ வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அறிவு வெளியே வந்தாலும் கூடாமல் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு பார்த்துக்கிடுறோம். நாங்களும் வாழுவோம், நாடும் வாழும். எல்லா தொழில்நுட்பங்களையும் நம்மளால் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக்கிட்டு மகசூலை பெருக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. ரெண்டாவது தடவை நீங்கள் சொன்ன மாதிரி நிலத்தை உழுகலைன்னு வச்சுக்கோங்களேன், உழுக வேண்டான்னு சொல்கிறாங்க. ஜப்பான்காரர் ஒருத்தர் உழுகாமலே இத்தனை மூட்டை நெல் எடுத்துட்டாரு, அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சீதோஷ நிலை எப்படியோ, அவனுடைய பூமியினுடைய நிலைமை எப்படியோ, அவன் ஜப்பான்காரன் செஞ்சான்னு சொல்லி போட்டு நீ கரசக்காட்டில் செஞ்சேன்னு வச்சுக்கேன், சிமெண்ட் போட்ட மாதிரி ஆகி போகும். உள்ளே இருக்கிற பாக்டீரியா காற்று கிடக்காது, அது வேலை செய்யாது, மகசூல் வராது.
உழுகணும், எல்லாமே செய்யணும். உழுதாதான் காற்று, செடி மனுஷனுக்கும் காற்று வேணும், செடிக்கும் காற்று வேணும், பாக்டீரியாவுக்கும் காற்று வேணும். இந்த காற்றுகள்லாம் போகணும்னு சொன்னோம்னா நிலத்துல உழுதுகிட வேண்டியதான். நீ மாட்டை வச்சாவது உழுதுக்கோ, இல்லை டிராக்டர் வச்சாவது உழுதுக்கோ, எதை வச்சாவது உழுதுக்கிடணும். இவ்வளவு நேரம் இயற்கை விவசாயத்தை பரீட்சார்த்த முறையில் ஒவ்வொன்றாக செய்து பார்த்து அதை வந்து ஒரு சாதனையாகவும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல விவசாய முறையை கொடுக்கணுங்கிற ஒரு முழு ஆத்மார்த்தமான முயற்சியை அதில் எப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கிறத எங்களோட வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டதற்கு மிக்க நன்றி. நன்றிம்மா. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.